அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் பாவித்து அன்பு காட்டுகிறார். அவ்வளோ அன்பு நிறைந்த தேவன் அவர். ஆனால் நாமோ அந்த அன்புள்ள தெய்வத்தை, பேசும் தெய்வமாகிய இயேசுவை அவருடைய மனதை வேதனைப்படுத்தும்படி நடக்கிறோமா? இதோ அவர் மன வேதனைப்பட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இப்போ நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிறதான தன்னோடு கூட சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்களாய நாம் பல வகையில் அவரை துன்பப்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள். அவராலே இன்றைக்கு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவரை மகிழ்ச்சியாக்க அல்லது அவர் மகிழ்ந்து நம்முடைய காரியங்களை நித்து சந்தோஷப்பட வேண்டிய அந்த பரம தகப்பன் இங்கே சொல்லுகிறார், ஏன் துன்பப்படுத்துகிறார்? பிரியமானவர்களே, துன்பப்படுத்துகிற மகன் யார்? சந்தோஷத்தை தரக்கூடியவன் யார்? சிந்திக்கலாமா? எது தேவனை துன்பப்படுத்துமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 1 வசனம். ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 10 verse 1. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். என் அன்பானவர்களே, சஞ்சலப்படுத்துறீங்களா இல்லை சந்தோஷப்படுத்துறீங்களா? இதை தான் தேவன் உங்களை பார்த்து கேட்க சொல்லுகிறார். ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஏன் இந்த துயரப்படும் அளவுக்கு, அவர் வேதனைப்படும் அளவுக்கு அன்றைக்கு அந்த பவுல் நடந்து கொண்ட காரணம் ஏன்? அவர் தேவனால் சந்திக்கப்படும் முன்பாகவே அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்க காரணம் என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். சங்கீதம் 14:2 பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு ஒரு கூட்டம் அலைந்து திரிகிறது. அது என்ன? கடவுள், தேர் இஸ் நோ காட் சொல்லிட்டு தங்கள் வாழ்க்கையில் நானே ராஜா, நானே மந்திரி என்று தாந்தோணித்தனமாக வாழ்கிறவர்கள் ஏறா. என் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் தயவு செய்து உங்கள் இருதயத்தை நேராக்குங்க. நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால் அது ஒரே வழி. வாட் இஸ் த மீனிங் இன் தட் ஆக்சுவலி? அவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 9 verse 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஏன்னா தேவ பயம் இல்லை. there is no fear of God in your life. அதனால தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் என் தேவனாகி கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது. ஒருவேளை உங்கள் மனைவிக்கு அது பிடிச்சிருக்கலாம், உங்கள் பெற்றோருக்கு அது பிடிச்சிருக்கலாம். ஆனால் தயவு செய்து கர்த்தருக்கு பிடித்தம் இல்லாத, கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர். நீங்களும் நானும் அவர் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கோம். தயவு செய்து எந்த விதமான தவறான தகாத வணக்கங்களை யார் செஞ்சாலும் என் தேவன் அதை வேதனையோடு தான் பார்க்குறார். ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கடவுள் பயம் இருக்குதா? உண்மையாகவே நீங்கள் பக்தி உள்ளவங்களா? அது உங்கள் ஜீவியத்தில் காட்டுங்க. இன்றைக்கி நம்ம பல வகையில் தேவனாகி கர்த்தரை நம்ம உருவாக்கிய அந்த சிருஷ்டி தெய்வத்தை காயப்படுத்துகிறோம், அவரை அவமானப்படுத்துகிறோம். அவருக்கு சிலைகளும் கிடையாது, ஓவியங்களும் கிடையாது. அவர் மகா பெரியவர், வானத்தை பார்க்கல அவர் பெரியவர். அதான் வேதம் சொல்வது, வானாதி வானங்களின் மேலாக வீட்டிருக்கிற கர்த்தாவே என்று. அங்கே தயவு செய்து ஞானமுள்ள மகன் சிலை ஓவிய வணக்கங்களை செய்ய மாட்டான். ஞானமுள்ள மகள் தேவனாகி இயேசுபிரான் சொல்லாத எந்த வழிபாடுகளையும் எந்த வணக்கத்தையும் மனதிலோ சிந்தையிலோ கொண்டு வர மாட்டான். ஐயோ, அவருக்கு பிடிக்காது ஐயா, நான் இப்படி செய்யலைன்னா எனக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க ஐயா, எனக்கு இந்த உலகத்தில் அவ்வளோதான் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க ஐயா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். எது மூடத்தனம்? நீங்கள் சொல்லக்கூடிய வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து, பேர், புகழ் நிரந்தரம் நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் have pity for you my brothers and sisters. If you want to follow Jesus, follow him truly. Don't be a double-minded. I hate that spirit in Jesus name. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இரு மனமுள்ள ஆவிகளை இப்போ கர்த்தர் கடிந்து கொள்வதை நான் பார்க்குறேன். உன் மனதை அடிக்கடி காயப்படுத்துகிற, கரைப்படுத்துகிற மனுஷர்கள். மறுபடியும் சொல்கிறேன், அழியா சொத்து இயேசு தான், நிலையான செல்வன் அருளாதர் இயேசுவின் வார்த்தைகள் தான். ஆக தயவு செய்து இந்த அற்புத தேவனை உனக்காக எப்போதும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியை நியாயத்திற்கு வரப்போகிறார். அந்த வருகைக்குரிய அத்தனை அடையாளங்களும்
அந்த மிருகத்தின் அடையாளம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த மிருகத்தின் அடையாளங்கள்லாம் மகா தீவிரமாக வந்திருக்குதுங்க. அப்படியே 100% துல்லியமாக நிறைவேறி கொண்டு இருக்குது. இதுக்கு மேலேயும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டிருப்பீர்களானால் யார் உங்களை காப்பாற்றக்கூடும்? ப்ளீஸ் டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட் when you hear the word of God. உங்கள் இதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீங்க. வரப்போகிற பயங்கரத்துக்கு நியாயத்தீர்ப்பு நாளுக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்ற துடிக்கிறார். இன்னும் உங்கள் மேல் என் மேல் அவர் மனதிற்கு உள்ளவர் இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த உலகத்தின் பணத்துக்காக, ஆசி அந்தஸ்துக்காக, உலகத்தில் அற்பமாக அழிய போகிற சிற்றின்பத்துக்காக தயவு செய்து என் நேசருடைய இதயத்தை காயப்படுத்திடாதீங்க. ஞானமுள்ள மகனாய் மாறுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயந்தாங்க ஞானத்தின் ஆரம்பம். இந்த மேன்மையை அடைந்தவங்க இது பின்னாக போகிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தெரியுமா? சங்கீதம் 34 9 வசனத்தை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். Let us read from the book of Psalms chapter 34 verse 9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. குறை இல்லையேன்னு பாடி துதிக்கிறது ரொம்ப சொல்லுவாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களே உங்களுக்கு குறை இல்லை. அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சமாதான குறைவு காரணம் என்னென்னா தெய்வ பயம் இல்லை. உங்கள் பொருளாதாரத்தில் சில குறைவு வந்திருக்க காரணம்னா பொருளாதார விஷயத்தில் தேவனுக்கு பயந்தது இல்லை. உதாரணத்துக்குன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த லஞ்ச பணத்தினால பரிதானத்தினால நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள். அந்த பொருளோ அல்லது காரியம் வந்த பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. தேவையில்லாமல் பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா பல ஆயிரங்கள் லட்சங்கள் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டுருக்கும். தயவுசெய்து உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு பயந்துருங்க. கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பீங்கன்னா ஏற்ற வேளையில் உங்களை இன்னும் பிரகாசிக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஆக கர்த்தருக்கு பயந்தவர்களே உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. ஆக சரீரத்தில் ஆரோக்கியம் குறைந்திருக்கா? குடும்பத்தில் சமாதானம் குறைந்திருக்குதா? தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மைகள் குறைந்திருக்கா? நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே எந்த வகையிலே நான் உண்மை துன்பப்படுத்தினேனப்பா, என்னை தயவு கூர்ந்து மன்னித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி சிறு பிள்ளை போல் நம்மை தாழ்த்துவோமா? ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, தகப்பனை கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உணர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டு இந்த வார்த்தையின்படி ஏன் துன்பப்படுத்துகிறாய்? தெய்வ பயமில்லாமல் நீ பேசுவதனால இயேசுவின் உள்ளம் வேதனைப்படுகிறது. தெய்வ பயமில்லாமல் நீ பார்க்குற பார்வையினால பரலோகமே வேதனைப்படுகிறது. தெய்வ பயமில்லாமல் நீ செய்கிற அநீதினால கர்த்தராகிய தேவனுடைய உள்ளம் வேதனை அடைந்திருக்கு. அப்பா, உண்மை நாங்கள் காயப்படுத்தியிருக்கிறோம், உண்மை வேதனைப்படுத்தியிருக்கிறோம். எங்களை மன்னி இந்த நாள் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். இன்னிலிருந்து அப்பா, அவர்கள் சஞ்சலத்தை தருகிற மனிதராய் அல்ல, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாய் உமக்கு விளங்குவாங்கப்பா. உம்முடைய பார்வைக்கு முன்பாகவும் மக்கள் முன்பாகவும் நல்ல தேவனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பாத்திரங்களாய் மாறிடுவாங்க. ஆண்டவரே, உதவி செய்யும். அற்பமான உலக சிற்றின்பங்கள், பாவ இச்சைகளுக்கு, உலக ஆசைகளுக்கு, பணத்தாசையும் அடிமையாகாதபடி ஒவ்வொருடைய இருதயம் உண்மை அறிகிற அறிவால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. எங்களை இழுக்கக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு எங்கள் விலக்கி காப்பாற்றும். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொரு நீ ஆசீர்வதியும். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம். இந்த நற்செய்தியை, இந்த நல்ல திவ்ய காரியத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளவும் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.